வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான 2K லவ் ஸ்டோரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். டைரக்டர் சுசீந்திரனா உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய சூப்பரான படங்கள்லாம் கொடுத்திருக்காரு. அவரோட டைரக்ஷன்ல தான் இந்த படம் வெளியே வந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கார்த்திக் மோனின்னு ரெண்டு பேரை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ஸா இருப்பாங்க. இவங்கள சுத்தி தான் இந்த கதையே நடக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்தை தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஷூட்டுக்காக வந்திருக்காங்க. ஷூட் நல்லபடியா இந்த இடத்துல நடந்து முடிஞ்சிருது. இவங்களை பார்த்து பேசுறதுக்காக ஒரு டைரக்டர் ஆக போறவர் வந்திருக்காரு. கார்த்தி மோனியோட டீம்ல பாலான்னு ஒரு நபர் இருப்பாரு. அவரை பார்த்து பேசுறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. சினிமா ரிலேட்டடா ஒரு ஹெல்ப் தேவைன்னு கேக்குறாரு. என்ன ஹெல்ப்ன்ற மாதிரி பாலாவும் கேக்குறாரு. ஒரு படத்தை டைரக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆசையும் படுறாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல கதை இவர்கிட்ட இல்ல. உங்ககிட்ட கிடைக்குமா, உங்க டீம் கிட்ட கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாரு. சரி காலையில ஆபீஸ்க்கு வந்துருங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாலாவும் சொல்லிடுறாரு. இந்த நபர் இருக்கார்ல, மறுநாள் பாலாவை பார்க்கறதுக்காக ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. பாலாவும் டீமும் சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் பாலாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. பாலாவும் என்ன மாதிரி கதை எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறாரு. லவ் ஸ்டோரி தான் வேணும்னு சொல்றாரு. லவ்லயே பல வகை இருக்கு, உங்களுக்கு எந்த வகை வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, கார்த்தி மோனியை காட்டுறாரு. இவங்க ரெண்டு பேர் மாதிரி லவ் ஸ்டோரி வேணும், 2K லவ் ஸ்டோரி வேணும்னு கேக்குறாரு. அவங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸ்னு உங்களுக்கு யார் சொன்னா? அவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற மாதிரி பாலா சொல்றாரு. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா, இல்ல நம்புற மாதிரியா இருக்குன்னு அவர் கேக்குறாரு. நம்பி தான் ஆகணும்ன்ற மாதிரி பாலாவும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. அவங்க ரெண்டு பேர் எப்படி இவ்வளவு க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்றாரு. மோனியை பொறுத்த வரைக்கும் பணக்கார வீட்டு பொண்ணா இருப்பாங்க. பாலா மிடில் கிளாஸ் பையனா தான் இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே பக்கத்து வீட்டுல தான் இருப்பாங்க. ஆக்சுவலா மோனியோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, மேக்ஸிமம் நேரம் வீட்டுல இருக்க மாட்டாங்க, வெளியே தான் இருப்பாங்க. அதனால இவ பேரண்ட்ஸை பயங்கரமா மிஸ் பண்ணுவா. அடிக்கடி கார்த்திகோட வீட்டுக்கு தான் போவா. அந்த கார்த்திகோட பேரண்ட்ஸும் நல்லா பழகுவாங்க. நைட்டு தூங்குறதெல்லாம் கூட கார்த்திக் வீட்டுல தூங்குவா. மோனியோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வேற ஒரு ஏரியால பெரிய வீடு வாங்கிடுறாங்க. ஆனா மோனிக்கு பெருசா விருப்பமே கிடையாது. ஏன் மோனி விருப்பம் இல்லைன்னு சொல்ற, பெரிய வீடு தானே அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அந்த இடத்துல நீ இல்ல, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள பாண்டிங்லாம் இருந்திருக்கும். இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் எல்லாம் ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது பிசினஸ் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட்டை பிசினஸ் மாதிரி பண்ணா என்னன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் டீமா சேர்ந்து இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ வரைக்கும் நடக்கலன்னு சொல்லுங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இல்ல, எப்பவுமே நடக்காதுன்னு பாலா சொல்றாரு. அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க, கண்டிப்பா ரெண்டு பேரோட லைஃப்ல வேற யாராவது வருவாங்க, அப்ப இவங்களே சேர்ற நிலைமை கூட வரும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்பதான் பவித்ரான்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பொக்கே ஷாப்க்கு வந்து ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்குறாங்க. இப்ப ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. யாரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னா, கார்த்தியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. கார்த்தி எப்படி தெரியும்ன்றது தெரியல. இப்ப கார்த்திக்கு பக்கத்துல வந்து பொக்கேவியும் கிஃப்டையும் தராங்க. ஆமா யார் நீங்கன்ற மாதிரி கார்த்தி கேக்குறாரு. என்ன மறந்துட்டியான்ற மாதிரி இவங்க ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த பொண்ணை நல்லாவே தெரியுது. ஏ பவித்ரா, ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் இவங்க யாருன்றதை ஹீரோவும் யோசிச்சு பாக்குறாரு. கார்த்தியும் மோனியும் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா சேர்ந்திருப்பாங்க. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, வேகமா இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. நீங்க தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்களா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, பசங்க துரத்தி ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதுல இருந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீ பாட்டுக்கு கண்டுக்கவே கண்டுக்காத, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி மோனி சொல்றாங்க. இதே மாதிரி தான் ஸ்கூல்ல பண்ண, எனக்கு தான் தேவையில்லாம பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. ஸ்கூல் டைம்ல ஒருத்தன் சுத்தி வந்திருப்பான், இவங்க கண்டுக்காமையே இருந்திருப்பாங்க. ஸ்கூல் முடியிற டைம் அவன் ப்ரப்போஸ் பண்றான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, என் டைம் தான் வேஸ்ட்ன்ற மாதிரி திட்டிருப்பான். திரும்பி என்னால திட்டு வாங்க முடியாது, ஏதாவது ஐடியா கொடுங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்ப கார்த்திக்கு ஒரு ஐடியா வருது. பொண்ணுங்க மேலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரி பசங்க கிட்ட சொல்லு, தெரிச்சு ஓடிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த பவித்ரான்ற பொண்ணும் ஏத்துக்கிறாங்க. நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ண வராங்கல்ல, எனக்கு பொண்ணுங்க மேலதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியா, சரின்ற மாதிரி எல்லாருமே அமைதியா கிளம்பிடுறாங்க. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. திரும்பி பவித்ராக்கு ஒரு பிரச்சனை போல. இப்ப மோனியை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. அக்கா திரும்பி ஒரு பிரச்சனை, இப்ப பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட்னு சொன்னதுனால பொண்ணுங்களா நிறைய பேர் வராங்க, எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாருமே டீமா சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாலா இருக்கார்ல, எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்னன்னா, நீயோ நானோ லவ்வர்ஸ்ன்ற மாதிரி சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம், நீ போட்டோவை சோசியல் மீடியால போடு, அதுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க மோனி இருக்காங்கல்ல, ஐடியா நல்லா இருக்கு, ஆனா நீ பேரா இருக்க வேணாம், கார்த்தி பேர் மாதிரி இருக்கட்டும், அப்பதான் யாருமே பக்கத்துல வரமாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கார்த்தியை பார்த்து ஓரளவுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க, அதனாலதான் இந்த மாதிரி சொல்றாங்க.
சோ கார்த்தியும் இந்த பொண்ணும் சேர்ந்து நிக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க. அப்ப கண்ணாடி எல்லாம் போட்டிருப்பல, அதனால தான் அடையாளமே தெரியலன்ற மாதிரி கார்த்தி சொல்றாரு. இப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன்ற மாதிரி கார்த்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கான்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க கார்த்தி கூட சேர்ந்து போட்டோ போட்டாங்கல்ல, அப்பத்துல வந்து கார்த்திகோட கேர்ள் ஃப்ரெண்டா நீங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திகை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், ப்ரொபோஸ் பண்ணலான்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதெல்லாம் முதற்கொண்டு இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் தெரியாத மாதிரி இவர் ஆக்டிங் தான் கொடுத்திருப்பாரு. நான் ப்ரொபோஸ் வந்தது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா யாருனே தெரியாத மாதிரி என்கிட்ட நடிச்சிருக்கீங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. பிடிக்காம தான் உன்னை பத்தி இவ்வளவு தகவல் சேகரிச்சு வச்சிருக்கேனா, பிடிச்சிருக்கு, ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. மோனி பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ண முடியும். மோனி எப்படியாவது நீ பேசி கரெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி பவித்ரா ஏத்துக்கிறாங்க. இப்ப மோனி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது பவித்ரா பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. ஏ பவித்ரா எப்படி இருக்கன்ற மாதிரி மோனியும் பேசுறாங்க. அக்கா ஒருத்தரை லவ் பண்றேன், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. லவ் பண்றியா யாருன்ற மாதிரிலாம் மோனி கேக்குறாங்க. வேற யார, கார்த்தியை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவனை விட பெட்டரான ஆளுங்களே உனக்கு கிடைப்பாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்லக்கா கார்த்தி தான் எனக்கு வேணும், நீங்க பேசி எப்படியாவது சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி மோனியும் ஏத்துக்கிறாங்க. கார்த்தி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி கார்த்தியும் இந்த இடத்துக்கு வராரு. யார் இந்த பொண்ணுன்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம கூட படிச்சால அந்த பவித்ரா தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓஹோ பவித்ராவா அப்படின்ற மாதிரி இவரும் புதுசா கேட்கற மாதிரி கேட்கறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரை பேச வைக்கிறாங்க, பழகுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப கார்த்திக்கு போன் கால் வருது. ஆனா மோனி தான் அந்த காலை எடுக்கிறாங்க. எதிர பாலா தான் பேசுறாரு. என்னடா மோனியை ஏமாத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஓஹோ இவங்க ஏமாத்தி இருக்காங்க அப்படின்றது இப்பதான் மோனிக்கு புரியுது. என்னையே ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காகலாம் துரத்துறாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேர் சேர்றதுல எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு ஓகே தான்ற மாதிரி சொல்றாங்க. அது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பழகுறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கார்த்தி இருக்கார்ல, பவித்ரா டிராப் பண்றதுக்காக கூப்பிடுறா, நான் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி கிளம்புறாரு. நீ எப்ப பாரு இப்படி போயிட்டு இருக்க, போக கூடாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி போலன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆனா பாலா என்ன சொல்றாருன்னா, லவ் பண்றான், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் விடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதனால மோனியம் போயிட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் சந்தோஷமா அவங்க கூட சேர்ந்து சுத்துறாரு, ஜாலியா பழகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நடிக்கிறவங்களுக்கு கார்த்தியும் மோனியும் சொல்லி தர மாதிரி நிலைமை வரும். இவங்க ரெண்டு பேர் கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பாக்குற பவித்ராக்கு ரொம்ப பொசசிவா இருக்கு. என்ன இவங்க ரெண்டு பேர் இவ்வளவு க்ளோஸா இருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மோனியை பொறுத்த வரைக்கும் அபின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அபியை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதனால மோனி தான் பினான்சியலா நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. இவங்க அபிக்கு ஹெல்ப் பண்றது சுத்தமா கார்த்திக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ எப்ப பாரு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன் கார்த்திக்கு அபியை பிடிக்காதுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சின்ன வயசுல இருந்தே மோனியை பொறுத்த வரைக்கும் கார்த்தியும் பிடிக்கும் அபியும் பிடிக்கும். நம்மள அளவுக்கு அவளை பிடிக்குதுன்ற மாதிரி கார்த்திக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அபியை பிடிக்காது, அதுதான் பிரச்சனைன்ற மாதிரிலாம் இந்த பாலா சொல்றாரு. சரின்ற மாதிரி பவித்ராவும் இதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப பவித்ரா ட்ரீட் தரன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நிறைய டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணிடுறாங்க. இவங்க நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. நீ கொஞ்சம் சாப்பிடுன்ற மாதிரி இவருக்கு வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதை கவனிச்சிட்டு இருக்க மோனி இருக்காங்கல்ல, இவனுக்கு நூடுல்ஸ் எல்லாம் செட் ஆகாது, மைதாலாம் இருக்குல்ல வேணான்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் தானக்கா சாப்பிடட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க மேற்கொண்டு வச்சிட்டு இருக்காங்க. ஆனா மோனி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இவர் வேணான்ற மாதிரி திரும்பி வச்சிடுறாரு. இப்ப சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் நினைக்கிறாங்க. மோனிக்கு பக்கத்துல இவர் நிக்காம அவங்களுக்கு பக்கத்துல இருக்காரு. இதனால மோனி முறைச்சிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிட்ட இவரும் மோனிக்கு பக்கத்துல போய் நிக்கிறாரு. மோனி அக்கா நம்மள பார்த்து ரொம்ப பொசசிவ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி கார்த்தி கிட்ட சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நாங்க ரெண்டு பேர் போஸ் கொடுக்கும் போது நீ பார்த்து பொசசிவ் ஆனல, அதே மாதிரிதான் மோனியும் லைட்டா பொசசிவ் ஆகுறா. இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, இத பத்திலாம் நீ யோசிக்காதன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இந்த காலேஜ்ல ஒரு பையன் பவித்ராவை சுத்தி சுத்தி வந்திருப்பான். ஆனா பவித்ரா இப்ப கார்த்தியை லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இது தெரிஞ்ச டென்ஷன் ஆயிடுறான். இப்ப கிளாஸ்ல இருக்க எல்லாரையும் வெளியே போக சொல்றான். இவங்கள மட்டும் லாக் பண்ணி இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறான் போல. இவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்போ உடனே கார்த்திக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. கார்த்தி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. அவனை விடக்கூடாதுன்ற மாதிரி வேகமா காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த நபர் இருக்கான்ல, ஏற்கனவே மோனி கிட்ட தப்பா நடந்திருப்பான் போல, கெலாட்டா பண்ணிருப்பான் போல. அதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவனை போட்டு செம்மையா அடிக்கிறாரு. அப்ப பவித்ரா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, இந்த விஷயத்தெல்லாம் பார்த்திருப்பாங்க. இப்ப நமக்கும் அந்த மாதிரி ஹீரோ சண்டை போடுவாருன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள மோனிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. மோனி சண்டைலாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல கை வச்சிருக்கான், விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மோனி இருக்காங்கல்ல, அம்மா மூலியமா பேசலாம்னு நினைக்கிறாங்க.
நீ இப்ப ஸ்டூடெண்ட் கிடையாது, இப்ப நீ சண்டை போட்டனா பெரிய பிரச்சனையா மாறிடும், அவனை அரெஸ்ட் பண்ணோம் அவ்வளவுதானே, நான் பேச வேண்டியவங்க கிட்ட பேசி அவனை அரெஸ்ட் பண்றேன், நீ அங்கேயே இருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவங்க போலீஸ்க்கு எல்லாம் தகவலை கொடுத்துடுறாங்க. இவன் தப்பா நடந்திருக்கான்ல, காலேஜுக்கே போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. ஆனா பவித்ரா டென்ஷன் ஆகுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு தெரியாதா, நான் எதுக்காக உன்கிட்ட சொன்னேன், அவன் சும்மா உன்னை என்கிட்ட பிரச்சனை பண்ணல, நான் உன்னை லவ் பண்றதுனால தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணான், நீ சண்டை போடுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி பண்ணிட்ட, மோனி அக்கா தானே உன்னை வர வேணான்னு சொன்னாங்க, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீ இப்ப எதுக்காக சம்பந்தமே இல்லாம மோனியை இழுக்கிற, நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைனா பேசி சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் சால்வ் பண்றதுக்கு எதுவுமே இல்ல, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு மோனி தான் பிரச்சனையா, இதுக்கப்புறம் நான் மோனி கிட்டயே பேசல, இப்போ உனக்கு ஓகேவான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இப்ப நடந்து போயிட்டு இருக்கவங்க நிக்கிறாங்க, திரும்பி இவருக்கு பக்கத்துல வராங்க. அப்ப மோனி கிட்ட இதுக்கப்புறம் பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஓஹோ, இதுதான் உனக்கு பிரச்சனையா, நீ என்ன சொன்னாலும் சரி, மோனி கிட்ட மட்டும் என்னால பேசாம இருக்கவே முடியாது, செக் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கேட்டேன், உன் ரிலேஷன்ஷிப்பே எனக்கு தேவையில்லை, கிளம்புன்ற மாதிரி இவர் பாட்டுக்கு பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி பவித்ரா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மோனிக்கு தெரிய வருது. பவித்ராவை கூப்பிட்டு பேசுறாங்க. நீ சொன்ன மாதிரியே நான் பொசசிவ் ஆனது உண்மைதான், ஆனா கண்டிப்பா அதுக்கு காரணம் லவ் கிடையாது. ஆக்சுவலா நீ நாளை பின்ன கார்த்தியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோ, அம்மாவே உன்னை பார்த்து பொசசிவ் ஆவாங்க. ஏன்னா கார்த்தி இவ்வளவு நேரம் அம்மா கிட்ட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், இதுக்கப்புறம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், அம்மாக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் எனக்கும் இருந்தது, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் நான் புரிஞ்சு கொஞ்சம் விலகியே இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டே ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்கல்ல, அந்த இடத்துல பார்த்தா கார்த்தியும் மீதி ஃப்ரெண்ட்ஸும் நின்றுட்டு இருக்காங்க. பேட்சப்புக்காக நம்ம கேக் வெட்ட போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா சேர்த்து வச்சிடுறாங்க. இப்போ ஒரு பையனும் ஒரு பொண்ணு இவங்களை பார்த்து பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம், யாருமே நம்ப மாட்டாங்க, உங்களை பத்தி சொல்லி தான் புரிய வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பேரு பிரியான்னு வச்சுப்போம். பிரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாமா இருக்காரு. மாமா அடிக்கடி கால் பண்ணி என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. நான் என் ஃப்ரெண்டு வினோத் கூட தான் இருக்கேன், நான் என் ஃப்ரெண்டு வினோத் கூட தான் இருக்கேன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. எப்ப பாரு அவன் கூட தான் இருப்பியான்ற மாதிரி மாமா கேட்கிறாரு. மாமா நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லுவாங்க. தேவைப்பட்டா இவங்க ரெண்டு பேரை பத்தி எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. பவித்ரா ஹில் ஸ்டேஷனுக்கு போனோன்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாங்க. சரி சந்தோஷமா போயிட்டு வாங்கன்ற மாதிரி மோனியே இவங்க ரெண்டு பேரை வழி அனுப்பிடுறாங்க. பைக்ல தான் இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப மோனிக்கு ஒரு விஷயம் உறுத்தலா இருக்கு. ஆக்சுவலா ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் பைக்கை சரியா அவருக்கு ஓட்ட தெரியாது, நான் காரை கொடுத்து விட்டுருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஃப்ரீயா விடுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இப்ப அந்த பகுதியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா பிரேக் ஃபெயிலியர்னால ஒரு கார்காரர் தான் பைக்கை இடிச்சிருப்பாரு. இவங்க வந்த பைக்கை தான் இடிச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே காயப்பட்ட மாதிரி கிடக்குறாங்க. பவித்ராவோட உயிர் போயிருது, இவர் தப்பிச்சிடுறாரு. இப்ப பவித்ரா இறந்து போனதை இவரால் ஏத்துக்கவே முடியல. இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளவோ சமாதானம் பத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா இவர் அதுல இருந்து வெளியே வரமாட்டாரு. ஏறக்குறைய 6 மாசம் ஓடிடுது, இருந்தாலும் இவர் சோகமாவே இருந்துட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருப்ப, நாளைக்கு ஒரு ஷூட் இருக்கு, கண்டிப்பா ஸ்டூடியோக்கு வான்ற மாதிரி மோனி சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு இவரும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா சின்ன பசங்களா இருக்கும் போது ஜென்ரலா பேசிப்பாங்கல்ல, அப்ப நீ என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்லியிருப்பாரு. அப்படியா சத்தியம் பண்ணுன்ற மாதிரி சத்தியெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் பிரசன்ட்ல யோசிச்சு பாக்குறாரு. ஸ்டூடியோக்கு போலான்ற மாதிரி கிளம்புறாரு. போக போக இவரும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. மோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க. இப்ப மோனியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது என் பையனுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மோனிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா மோனி இருக்காங்கல்ல, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கார்த்தி கிட்ட கேக்குறாங்க. கார்த்தி என்ன சொல்றாருன்னா, உன் கேரக்டருக்கும் அந்த பையன் கேரக்டருக்கும் சுத்தமா செட்டே ஆகாது, வேற ஏதாவது பையனை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே வேணான்ற மாதிரி வீட்டுல சொல்லிடுறாங்க. இப்ப வீட்டை சேர்ந்தவங்களும் அந்த சொந்தக்கார ஆன்ட்டி கிட்ட சொல்றாங்க, நீங்க வேணான்னு சொன்னது கூட எனக்கு பிரச்சனையா படல, ஆனா வேற ஒரு பையன் சொல்லி வேணான்னு சொல்றீங்கல்ல, அதான் எனக்கு பிரச்சனையா படுதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப மோனியோட பேரண்ட்ஸ் மோனி கிட்ட அப்செட்டா இருக்காங்க. இத பத்திலாம் ஹீரோக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி மோனி நினைக்கிறாங்க. ஹீரோ கால்லாம் பண்றாரு, ஆனா இவங்க எடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பேரண்ட்ஸ் நேரடியா பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உனக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றோம், ஆனா நாங்க எடுக்கிற முடிவை விட அந்த கார்த்தி எடுக்கிற முடிவு தான் உனக்கு முக்கியமான மாதிரி கேக்குறாங்க. ஆமாமா, கார்த்தி எடுக்கிற முடிவு தான் நீங்க எடுக்கிற முடிவை விட சரியா இருக்கும். சின்ன வயசுல இருந்து நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட கார்த்தி தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான். என்ன பத்தி எந்த டீடைலும் உங்களுக்கு தெரியாது, ஆனா கார்த்திக்கு நல்லா தெரியும். அதனால தான் கார்த்தி கிட்ட நான் இந்த விஷயத்தை கேட்டேன். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, நீங்க ஆசைப்படுற பையனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா இதோட என்னால கார்த்தி கிட்ட சகஜமா பேச முடியாது, இதுக்கப்புறம் நான் கார்த்தி கிட்ட பேசவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மளால எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் பிரியணும்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. கார்த்தி கொஞ்சம் அப்செட்டா இருக்கார்ல, வீட்டுக்கே வந்துடுறாங்க. சாரி பண்ணி கேட்கறாங்க.
என்ன அங்கிள் சாரிலாம் கேக்குறீங்க, எனக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேர் தான் இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்னன்ற மாதிரி ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நாங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் நடக்கவே நடக்காது, அவளுக்கு நானே ஒரு நல்ல பையனா பாக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. சரிப்பா, மோனிக்கு யாரு கரெக்டா இருக்குன்றத நீயே பாரு, ஆனா அதுல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் என்ன கண்டிஷன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மோனி எந்த இடத்துல கல்யாணம் பண்றாலோ அதே வீட்டுல தான் நீயும் கல்யாணம் பண்ணி போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோ, எதுக்காக இந்த மாதிரி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. மோனிக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வந்து ஹஸ்பண்ட் மோனி அடிச்சிட்டாருன்னா நான் என்னோட ஒய்ஃப் அடிக்கணும், பழி வாங்கணும், அதுக்காக தானே அப்படின்ற மாதிரி கிண்டலா கேட்கறாரு. அப்படி கூட வச்சுக்கோன்ற மாதிரி பேரண்ட்ஸோ சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்க. சரி விடுங்க, அதே மாதிரி பண்ணிடலான்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. மோனி ஒரு கேஸ்டா இருப்பாங்க, கார்த்தி ஒரு கேஸ்டா இருப்பாரு. இப்போ ஒரே குடும்பத்துல நீங்க மாப்பிள்ள பொண்ணு எடுக்கணும், ரெண்டு வேற வேற கேஸ்டுக்கு எப்படி தருவாங்க, எல்லாருமே இப்ப கேஸ்ட பாக்குறாங்க, என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி, பார்க்காதவங்க யாருன்றதை தேடி கண்டுபிடிச்சு சம்பந்தம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இவங்களும் நிறைய பேர் அப்ரோச் பண்றாங்க. நிறைய பிரச்சனைலாம் வருது, எந்த ஒரு சம்பந்தமும் இவங்களுக்கு முடியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி சம்பந்தத்துக்காக இவங்க நிறைய ஊருக்குலாம் அழைச்சிட்டு இருக்காங்க, நிறைய டிராவல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது இவங்க ரூம்ல தங்குற நிலமெல்லாம் வரும் பாத்தீங்களா, ஒரு ரூம் தான் எடுக்கிறாங்க. அந்த ரூம்ல மோனியும் கார்த்தியும் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே பெட்ல தான் படுக்கிறாங்க, டச் பண்ணிக்காம இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒருத்தர் நம்புறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க கூட தினேஷ்னு ஒருத்தர் ஸ்கூல்ல படிச்சிருப்பாரு. அந்த தினேஷை பார்க்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. ஏன்னா தினேஷ் என் தங்கச்சிக்கு கார்த்திகை பார்க்கணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. கேஸ்ட் எல்லாம் பெருசா பார்க்க மாட்டாங்கன்னு தினேஷ் சொல்லியிருப்பாரு. அப்ப தினேஷை பேசாம மோனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், தினேஷோட தங்கச்சி இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப அப்பா இருக்கார்ல, எல்லாரும் உட்காருங்கன்ற மாதிரிலாம் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா இவன் தான் நான் சொன்ன கார்த்தின்ற மாதிரி தினேஷ் சொல்லிட்டாரு. பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. சரி தங்கச்சியை உடனே கூட்டுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் இருக்கார்ல, தங்கச்சியை கூப்பிடுறதுக்காக வந்துடுறாரு. தங்கச்சி பேரு காயத்ரி அப்படின்றது. மோனின்னு ஒரு பொண்ணை பிடிக்கும்னு சொல்லுவியே, இதுதான் அந்த மோனியா, பேசாம உனக்கும் சேர்த்து பேசிடலாமா அப்படின்ற மாதிரி காயத்ரி கேக்குறாங்க. சின்னதா கிரஷ் இருந்தது, அதெல்லாம் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணை வர வச்சிடறாங்கல்ல, பாக்குற கார்த்தி எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னைக்கு நல்ல நாள், தின்னூர்லாம் வச்சிடலான்ற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வேற ஒரு கண்டிஷன் இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மோனியை உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு ஓகே தான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. உனக்கு ஓகே தானன்னு பையனை பார்த்து கேக்குறாரு. பையனுக்கு தான் மோனியை பிடிக்கும்ல, ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. மோனியும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரையும் நிக்க வச்சு தின்னூர்லாம் வச்சிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸை கூட்டுவாங்க, மீதியை பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ நினைச்சது நடந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் தினேஷை பார்த்து சிரிக்கிறாங்க. இவரும் பதிலுக்கு சிரிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த காயத்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு, பேரு குமார் அப்படின்றது. சீக்கிரமா ஒரு வேலைக்கு போ, அப்பதான் வீட்டுல பேச முடியும்ன்ற மாதிரி எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் பொறுப்பாவே இருந்திருக்க மாட்டாரு. இதுக்கப்புறமும் உன்னை நம்ப முடியாது, என் வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டாங்க, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த குமாரால ஏத்துக்க முடியல, பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. பிரியான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணோட மாமாவை காட்டுறாங்க. இவர் பேரு குருன்னு வச்சுப்போம். ஆக்சுவலா பிரியா ஒரு பையன் கூட பழகிட்டு இருக்காங்கல்ல, அந்த பையன் பேரு வினோத் அப்படின்றது. எப்ப கால் பண்ணாலும் வினோத் கூட இருக்கேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் இவருக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருக்க முடியாதுன்றதை எப்படியாவது இவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க உதாரணமா ரெண்டு பேரா சொல்றாங்கல்ல, அந்த ரெண்டு பேரையே கல்யாணம் பண்ண வச்சா இவங்களுக்கு புரிய வச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேர் தான் தினேஷ் வீட்டுல சம்பந்தம் பண்ணிருக்காங்கன்னு குருவுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா குருவுமே தினேஷ் வீட்டுக்கு சொந்தக்காரரா தான் இருப்பாரு. அந்த பொண்ணு கண்டிப்பா தினேஷை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அந்த பொண்ணு கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணணும், அதுக்காக தினேஷோட கல்யாணத்தை நம்ம நிறுத்தணும், ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்துங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. கவலையே படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி ஆளுங்களும் சொல்றாங்க. இந்த ஆளுங்களும் தினேஷோட சொந்தக்காரங்க தானே, அதனால கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க வேணும்ட்டே பிரச்சனையை கிளப்புற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது வரதட்சணையா எவ்வளவு காசு தருவீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தினேஷ் அப்பா அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த மூணு பேர் இருக்காங்கல்ல, வேணும்ட்டே சண்டை மூட்டி விடுற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க. ஒரு வழியா நல்லபடியா பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சிடுறாங்க. இதனால இந்த மூணு பேர் அப்செட் ஆயிடுறாங்க. இந்த மூணு பேர் குமாரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. டே குமாரு, உனக்காக அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அண்ணன் எவ்வளவோ ட்ரை பண்ணண்டா, அதை மீறியும் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம ஏதாவது பண்ணணும்டா, உன் அப்பாக்கு இந்த லவ் மேட்டர் எல்லாம் தெரியாது இல்ல, உன்னை லவ் பண்ணி அந்த பொண்ணு ஏமாத்திட்டான்ற மாதிரி உன்னோட அப்பாவை கூட்டு வா, பிரச்சனை பண்ணு, நாங்களும் கூட சேர்ந்து பிரச்சனை பண்றோம், உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல குமாருமே ஏத்துக்கிறாரு. இன்னைக்குதான் நிச்சயம் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். எல்லாருமே தட்டை மாத்துறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சிங்கம்புலி இருக்காருல, அவன் எப்ப வருவான்ற மாதிரிலாம் வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் 5 நிமிஷத்துல
நிமிஷத்துல வந்துருவேன்ற மாதிரி குமார் சொல்றான். இப்ப குமார் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு ஆளுங்களோட வந்துடுறாரு. இப்ப தட்டை மாத்தலாம்னு நினைக்கும் போது குமாரோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாரு. ஏற்கனவே பிரச்சனை பண்ணோன்ற மாதிரி 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த 3 பேர் இந்த இடத்துல சண்டை மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தட்டி எல்லாத்தையும் கலைச்சு விட்டுறாங்க. இந்த இடத்துல சண்டை மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த காயத்ரி இருக்காங்கல்ல, நிச்சயதார்த்த அன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, கிளம்புங்கன்ற மாதிரிலாம் குமாரோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. குமார் இருக்கார்ல, எனக்கும் இவளுக்கும் நடுவுல எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் போய் தான் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு காயத்ரி இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதை கவனிச்சிட்டு இருக்க கார்த்தி பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னை லவ் பண்ணதை பத்தி அவ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ எதுக்காகடா இந்த மாதிரி சீப்பா நடந்துட்டு இருக்க? ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா விட்டுட்டு போனோம். இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பையன் பொய் சொல்றான் அப்படின்றது அப்பாக்கும் ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்சிருது. நீ இன்னமும் லவ் பண்ணிட்டு இருக்கிறதா பொய் சொல்லி என்ன கூட்டு வந்துட்டாமா, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி குமார் அப்பா மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா பொண்ணு லவ் மேட்டர் அப்பா கிட்ட மறைச்சிருப்பாங்க. அப்பவும் பொண்ணை தள்ளி கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக லவ் பண்ண விஷயத்தையே என்கிட்ட மறைச்சன்ற மாதிரி கேட்கிறாரு. குமார் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா உங்ககிட்ட வந்து பேசலாம் நினைச்சேன்ப்பா, ஆனா அவன் சரியாகிற மாதிரியே இல்ல, அதனால தான் பிரேக்கப் பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்றாங்க. சரி, மாப்பிள்ளை கிட்டயாவது சொன்னியே, மாப்பிள்ளை சப்போர்ட்டிவா பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட இவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நீ சொன்னியான்ற மாதிரி அண்ணன் கிட்ட கேக்குறாங்க. நீ சொல்லியிருப்பேன்னு நான் நினைச்சேன், நானா சொல்லன்னு சொல்லிட்டாரு. அப்ப யாருமே சொல்லாமையா சப்போர்ட்டிவா பேசினாரா அப்படின்ற மாதிரி காயத்ரிக்கு இன்னுமே கார்த்தியை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா கார்த்தியோட அம்மா இதெல்லாம் பார்த்து லைட்டா பயந்துடுறாங்க. கார்த்திக்கு பெருசா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல போலமா, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக தான் அமைதியா போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நீ தனியா கூப்பிட்டு பேசி பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஆன்டின்ற மாதிரி மோனி ஏத்துக்கிறாங்க. கார்த்தி வா பேசணும்ன்ற மாதிரி தள்ளி கூட்டு வந்துடுறாங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. எனக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்ற மாதிரி இவரு சொல்றாரு. சரி, காயத்ரி லவ் மேட்டர் உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்லலதான், ஆனா குமார் பேசின அடுத்த நிமிஷம் அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது. அவ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு புரிஞ்சது, அதனால தான் அந்த மாதிரி பேசினன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ தப்பு பண்ணலனா முன்கூட்டியே உன்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லலன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் கூட தான் பவித்ராவை பத்தி அவ கிட்ட சொல்லல, அதே மாதிரி தான் இதுவும், நீ தேவையில்லாம யோசிக்காத, எல்லாம் ஓகேவா தான் இருக்கு, நீ வான்ற மாதிரி இவர் பாட்டுக்கு நடந்து போயிடுறாரு. அப்பதான் இவங்களுக்கு இவங்களோட ஃப்ரெண்டான அபி கிட்ட இருந்து போன் கால் வருது. இவங்க என்ன மெத்தட்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்றது இப்பதான் அபிக்கு தெரிய வருது போல. அபியும் பயங்கரமா கோவப்படுறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்றதுக்கு நீ ஒத்துக்கிட்ட? கல்யாணம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. நான் கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீயும் அந்த மாதிரி கஷ்டப்பட போறியா? உனக்கு கார்த்தி தான் சரியா இருப்பான், நீ பேசாம கார்த்தியை கல்யாணம் பண்றது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சுன்ற மாதிரி மோனி சொல்றாங்க. நிச்சயதார்த்தம் வரைக்கும் தானே வந்திருக்கு, இப்ப கூட நிறுத்தலான்ற மாதிரி அபி சொல்றாங்க. இப்ப எல்லாருமே இவங்களை கூப்பிடுறாங்கல்ல, அதனால மோனி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அபி சொன்னதை பத்தியே யோசிக்கிறாங்க, ஆனா நிறுத்துற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் வரல. இப்ப ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக இவங்க வெளியே வந்திருக்காங்க. இந்த டைம்ல கூட அபி இருக்காங்கல்ல, நீ கல்யாணத்தை நிறுத்திடு அப்படின்ற மாதிரிலாம் மோனி கிட்ட சொல்றாங்க. மோனிக்கு எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. மோனி கொஞ்சம் அப்செட்டாவே இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கூட இருக்க அந்த தினேஷ் கவனிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக இவ இவ்வளவு அப்செட்டா இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. மோனிக்கு எல்லாம் ஓகே தானே, மோனிக்கு பிடிக்கலனா இப்பயே சொல்லிடு அப்படின்ற மாதிரிலாம் கார்த்திக் கிட்ட கேக்குறாரு. ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, மோனிக்கு பீரியட்ஸ், அதனால தான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கா, நீ தேவையில்லாம யோசிக்காத அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு சமாதானம் சொல்றாங்க. உங்க 3 பேரை நம்பி வேலையாவாது, அதனால நானே ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்ற மாதிரி குரு இருக்கார்ல, ஒரு ஹோட்டல் ஃபுட்டேஜ் வீடியோவை காட்டுறாரு. இவங்க 2 பேருமே நைட்டு நேரம் ஒரு ரூம்குள்ள போயிருப்பாங்க, பகல் நேரம் வெளியே வந்திருப்பாங்க. இதை வச்சு கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் ஹோட்டல் புக் பண்ணிருப்பாங்க. ஹோட்டலுக்கு வரும்போது இவங்க இருக்காங்கல்ல, எல்லாரோட வாட்ஸ்அப் நம்பரையும் வாங்கிடுறாங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே அனுப்பி வச்சிடலான்ற மாதிரி பிளான் போடுறாங்க. காயத்ரி ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கார்த்தியும் சந்தோஷமா தான் ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஆனா மோனி இருக்காங்கல்ல, அபி சொன்னதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் நிறுத்த மாட்டான், நம்ம போய் நிறுத்தணும்ன்ற மாதிரி அபி போயிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் வீடியோவை அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப வந்து பெரிய பிரச்சனை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப பஸ்ல வந்து இறங்குற சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, சாதாரணமா உள்ள போயிட்டு இருக்காங்க. என்ன நீங்க பாட்டுக்கு உள்ள போறீங்க, வீடியோ பார்க்கலையான்ற மாதிரி கேக்குறாங்க. வைஃபை இல்லல்ல, பார்க்க முடியலன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அந்த குரு அனுப்பின வீடியோவோட எம்பி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ஆட்டோமேட்டிக்காலாம் டவுன்லோட் ஆகாது. வைஃபை இருந்தா தான் பொதுவா டவுன்லோட் பண்ணுவாங்க, அதனால தான் யாருமே டவுன்லோட் பண்ணி பார்க்கலன்றது தெரிய வருது. எப்படியாவது நிறுத்தணும்ன்ற மாதிரி இவங்க 3 பேர் யோசிக்கிறாங்க. குருவும் இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு இருக்காரு. குருக்கு முன்னாடியே பிரியா வந்திருப்பாங்க. மாமா, இவன் தான் நான் சொன்ன வினோத்ன்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஆளு வேற பர்சனாலிட்டியா இருக்கான், நமக்கு கிடைக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி குருவும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, நேரடியா தினேஷோட அப்பா கிட்டயே காமிச்சிடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த வீடியோவை நீங்களே பாருங்கன்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. அப்பாவும் பாக்குறாரு. அப்பா பெருசா தப்பா நினைக்க மாட்டாரு. ஆனா மத்தவங்க தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல, இந்த வீடியோவை மத்தவங்க பார்க்க கூடாது, அதுக்கு இவங்க 3 பேரையும் லாக் பண்ணி வைங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு.
சொல்றாரு. ஆளுங்க இவங்க 3 பேரையும் லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப அபி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மோனியோட அம்மாவும் வெல்கம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மோனி உங்ககிட்ட எதுவுமே சொல்லியான்னு அபி கேக்குறாங்க. எதுவுமே சொல்லியே, என்ன விஷயம்ன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அவ ஆசிலேஷன்ல தான் இருக்கா, நீங்க கஷ்டப்படுவீங்கன்றதுக்காக தான் எந்த முடிவும் உங்ககிட்ட சொல்லாம இருக்கா, எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திருங்க அப்படின்ற மாதிரிலாம் அபி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அம்மாக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்படி பேசி பேசி எல்லாருக்குமே இந்த விஷயம் பரவுது. இப்ப கார்த்தியும் மோனிய பார்த்து பேசலான்ற மாதிரி ரூமை நோக்கி போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள தினேஷும் தினேஷோட அப்பாவும் மடக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, இப்பயே நிறுத்திடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பா இருக்கார்ல, தம்பி என் பொண்ணுக்காக நீ எல்லார் முன்னாடியும் பேசின, அப்பயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா. இந்த கல்யாணமே நின்னாலும் சரி, உன் மேல இருக்க மரியாதை எனக்கு குறையாது, நீ எப்பவுமே என் வீட்டுக்கு வரலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்கிள் நீங்க அவ்வளவுலாம் யோசிக்காதீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்றாரு. இப்ப கார்த்தியும் மோனிய பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. முக்கியமான சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, மோனிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல, தயங்கிக்கிட்டே நின்னுட்டு இருக்கா, சொல்லவும் மாட்றா, நீங்க 2 பேருமே பேசாம கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுதான் சரியா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாடா, நம்ம நினைச்சது நடந்துரும் போலன்னு குரு யோசிக்கிறாரு. இப்ப கார்த்தியும் சுத்தி இருக்கவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறாரு. நம்ம ஒருத்தங்களை லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், லஸ்ட் பின்னாடியே வந்துரும். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல லஸ்ட்ன்றது வரவே வராது. அதே மாதிரி தான் எனக்கும் இவளுக்கும் நடுவுல லஸ்ட் வந்ததே கிடையாது. அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை எதுக்காக நீங்க லவ்னே நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப இவளோட பிரச்சனை என்ன தெரியுமா? அபி கிட்ட பேசும்போது கல்யாணத்தை பார்த்தே இவளுக்கு பயம் வந்துருச்சு. இவளுக்கு இந்த கல்யாணத்தை நினைச்சு பிரச்சனை இல்ல, பொதுவாவே கல்யாணத்தை நினைச்சு பயம் வந்துருச்சு, அதுதான் காரணம். மோனி நீ என்ன முழுசா நம்புறியான்னு கேக்குறாரு. நம்புறேன்ற மாதிரி சொல்றாங்க. தினேஷ் ரொம்ப நல்லவன், அவனை கல்யாணம் பண்ணா உன் லைஃப் நல்லா தான் இருக்கும், என் லைஃபும் நல்லா இருக்கும், நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம், கையை கொடுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே கையை கொடுத்துடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, மணமேடைக்கு இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. மணமேடையில தினேஷுக்கு பக்கத்துல உட்கார வச்சிடுறாரு. இப்ப இவரும் காயத்ரிக்கு பக்கத்துல போய் உட்கார்றாரு. நல்லபடியா இந்த இடத்துல கல்யாணம் நடக்குது. ஒரு பையனும் பொண்ணும் லவ்வர்ஸா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம்ன்றத குரு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப திரும்பி இந்த வினோத்துக்கு பக்கத்துல வந்துடுறாரு. நீங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு இப்பதான்டா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்போ ஒரு அப்பா இருக்கார்ல, பொண்ணை திட்டுறாரு. எப்ப பாரு எதுக்காக பையன்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. பையன்கிட்ட பேசினாலே எதுக்கு சார் லவ்னு நினைக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி குரு சொல்றாரு. இப்ப நல்லபடியா கல்யாணம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருது. கதை வேணும்னு ஒருத்தர் கேட்டாரு பாத்தீங்களா, இவங்க கூடயே தான் அவர் டிராவல் பண்ணிருப்பாரு. இதுவே அவருக்கு கதை மாதிரி கிடைச்சிருது. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.